சின்ன மெசேஜுங்க. நம்ம திருவண்ணாமலையில் எது பெஸ்ட்டு ஸ்கூல்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த மெசேஜ் உங்களுக்காக தாங்க. என் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க. பாப்பா ஸ்கூல் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் போகலையான்னு கேட்டாங்க. இதோ கிளம்பிட்டே இருக்கேன்னு சொன்னேங்க. சரி நானும் உங்க கூடவே வந்துடுறேன்னு சொன்னாங்க. சரி வான்னு சொல்லிட்டேங்க. நாங்கள் 2 பேரும் வந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈசானலிங்கம் அருகில் இருக்க நம்ம எஸ்ஆர்ஜிடிஎஸ் பிரைமரி நர்சரி ஸ்கூல் தாங்க. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸோட ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ என் ஃப்ரெண்டோட பாப்பா சரஸ்வதி சாங் ஒன்று அழகாக பாடினாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்ததுங்க. கொரோனா டைமில் எல்கேஜி யூகேஜி படிக்க வைக்க முடியலன்னு அந்த குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அரசு பள்ளியில் டைரெக்டாக சேர்த்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல, எழுதவும் வரலங்க. சரி ஓகே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் மாற்றலான்னு சொல்லிட்டு எல்லா ப்ரைவேட் ஸ்கூலும் ட்ரை பண்ணாங்க. எங்கேயுமே பாப்பாவுக்கு அட்மிஷன் கிடைக்கலங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எதுவும் படிக்காதனால பாப்பாவுக்கு ஏபிசிடி கூட தெரியல, எழுதவும் வரலங்க, ரைட்டிங்கும் வரல. சரி என்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு என் பாப்பா படிக்கிற எஸ்ஆர்ஜிடிஎஸ் நர்சரி ஸ்கூலில் நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அவளும் போய் பார்த்தோங்க. பாப்பாவுக்கு ஒன்றுமே தெரியலன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த மேடம், சரி திரும்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போட்டால் ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடுமே அந்த குழந்தைக்குன்னு நினச்சி, சரி பார்க்கலாம் அட்மிஷன் போடுங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை தாங்க இன்றைக்கி அந்த வார்த்தை தாங்க அந்த குழந்தை ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் சரஸ்வதி சாங் பாடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க, எல்லா சப்ஜெக்ட்லேயும் 85 அபோவ் மார்க்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு வேர்க்கடலை பர்ஃபி, எள்ளு பர்ஃபி மற்றும் குடற்புழு மாத்திரைகள், கண் செக்கப், பல் செக்கப்புன்ட்டு நம்ம குழந்தைய அழகாக ஹெல்த்தியாக பார்த்துக்குறாங்க நம்ம எஸ்ஆர்ஜிஎஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் தாங்க. இது அன்பின் ஆலயம், அறிவின் வளர்ப்பிடம் தாங்க நிச்சயமாக.